ரசமலாய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது வழக்கமாக வெள்ளை சர்க்கரை அதை யூஸ் பண்ணி செய்யாமல் நம்ம இன்றைக்கி நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். கொஞ்சம் ஹெல்த்தியான ஆப்ஷன் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப சாஃப்டான ஒரு ரசமலாய் ரெசிபி. அதை தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு ஃபுல்லாக பார்ப்போம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பேனில் உங்களுக்கு பிடிச்ச திக்காவோ லைட்டான பாலோ எடுத்துக்கோங்க. திக்கான பாலாக இருந்தால் ரொம்ப ப்ரிஃபரபிள். ஏன்னா அது வந்து அந்த தயிர் லைக் பால் பிரிஞ்சு வரும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல குவாலிட்டி வினிகராக இருந்தால் 1 ஸ்பூன்லேயே வந்து பால் திரிஞ்சு தனித்தனியாக வந்துடும். கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருந்ததுன்னா 2 இல்லை 3 ஸ்பூன் சேர்க்குற மாதிரி இருக்கும். சேர்ந்து பொறுமையாக கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா பால் தனியாக திரிஞ்சு வந்துடும். தனித்தனியாக பால் தனியாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதை நல்லா கலந்து விட்டு பால் தெரிஞ்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம பன்னீர் பண்ணுவோம் இல்லையா, அதே ப்ரொசீஜரில் பண்ண வேண்டியதான். ஒரு வெள்ளை துணியை போட்டு நம்ம லைக் திரிஞ்ச பால் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதில் கொட்டி அழகாக ஒரு ரவுண்ட் மாதிரி பிடிச்சிக்கோங்க. டப்புன்னு போய் பிடிச்சிடாதீங்க, கை ரொம்ப சுற்றும். ஸோ பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இதை மேலே எடுத்து நல்லா டைட்டாக உங்களால் எந்த அளவுக்கு புழிய முடியுமோ அந்தளவுக்கு புழியுங்க. அந்த புழியும் போது தான் சூடு பட்டுரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு வேணும்னா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கூட திரும்பி நல்லா டைட்டாக புழிஞ்சிக்கோங்க. இப்போ புழிஞ்ச மாவை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்திங்கன்னா தண்ணிலாம் போயிடும். இப்போ அந்த மாவை ஒரு ஒரு ஈரப்பதம் இல்லாத ஒரு பவுலில் அழகாக கொட்டி பிசைஞ்சு விடணும். இப்போ நம்ம இந்த பிசையிறது தான் மேட்ரே. எந்த அளவுக்கு நீங்கள் பிசைறீங்களோ அந்தளவுக்கு சூப்பராக உங்களோட ரசமலாய் வரும். அந்த பைண்டிங்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக நடக்கும். அப்போ தான் இது வந்து ரசமலாய்க்கான ஒரு ட்ரிக்கு. இதில் வந்து நான் கொஞ்சம் பால் பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு பைண்டிங்காக. சில பேர் மைதா மாவு கூட சேர்ப்பாங்க, அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ். நான் இன்றைக்கி பால் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த விரலில் நல்லா அமுக்கி பிசைஞ்சு விட்டிங்கன்னா மாவு வந்து லைக் பவுடராக இல்லாமல் ஒன்று மண்ணாக சேர்ந்து வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்கள், ரவுண்டாக பிடிச்சி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரசமலாயை வந்து திரட்டி வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி நடுவில் அழகாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விரிசல் எதுவும் வராத மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி விரிசல்லாம் எதுவும் வரக்கூடாது. அழகழகாக ரவுண்டாக இருக்கணும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பி கேஸ் ஆன் பண்ணி அடிக்கனமான ஒரு பேனில் தண்ணி ஊற்றி, இதில் வந்து வழக்கமாக சர்க்கரை போட்டு வேக வைப்பாங்க. நம்ம இன்றைக்கி சர்க்கரைலாம் எதுவும் போடல. ஸோ வெறும் சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 5 நிமிஷமோ வந்து இந்த செஞ்சு வச்ச ரசமலாயோட இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்றா சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. மூடி வச்சு வேக விட்டதுக்கப்புறம் மூடியை திறந்திங்கன்னா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல சைஸ் டபுள் ஆகி வரும். அதுக்கப்புறம் திருப்பி அதே பேனை எடுத்து லைக் அதே மாதிரியே ஒரு அடிக்கனமான பேனை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச திக்கான பாலோ இல்லை லைட்டான பாலோ ஊற்றுங்க. திக்கான பால் தான் ப்ரிஃபரபிள் ஸ்வீட்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ திக்கான பால் எடுத்து நல்லா காய்ச்சி ஒரு ஒரு குறிப்பிட்டு கொஞ்சம் திக்னஸ் வந்தால் போதும். ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரப்டி மாதிரி வெறும் பால் மட்டும் திக்கானா போதும். இதில் உங்களுக்கு தேவையான நாட்டு சர்க்கரையை சேர்த்து கலந்து விட்டு வேணும்னா ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். போட்டு நல்லா கலந்து இந்த பால் நாட்டு சர்க்கரை மிக்சர் ஒன்று மண்ணானதும் செஞ்சு வச்சு எடுத்த அந்த ரசமலாய் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்று ஆட் பண்ணி கேஸ்லேருந்து எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டிங்கில் சர்வ் பண்ணி மேலே வந்து பிஸ்தா, பாதாம், முந்திரிலாம் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் சூடாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நாட்டு சர்க்கரையில் செஞ்ச ரசமலாய் எப்படி இருக்கு ட்ரை பண்ணுவோமா? ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் வந்து லாங் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை.